நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த பட்டணம் பகுதியில் பேக்கரியில் வைத்து காலை முதலே சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்யும் நபர்கள் செய்தித்தாளில் பாட்டிலை சுற்றி மறைத்து விற்பனை செய்வதோடு மது பிரியர்களுக்கு சைடிஷ்களையும் இலவசமாக தருவதாக குற்றச்சாட்டானது எழுந்திருக்கிறது. இது குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, இந்த புகார் தொடர்பாக அதிகாரிகள் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? கூடுதல் விவரங்கள். கௌதமி, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பட்டணம், புதுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரசு மதுபான கடையான இயங்கி வருகிறது. அரசு மதுபான கடை மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே செயல்படும். இந்த நிலையில் பட்டணம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஐயங்கார் என்ற உணவு பேக்கரி ஆனது செயல்பட்டு வருகிறது. பேக்கரியில் அதே பகுதியை சேர்ந்த திமுக நபர் அதிகாரி முதலே கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்து வருகிறார். அரசு மதுபான கடையில் 150 ரூபாய்க்கு விற்கப்படும் பியர் வகையான மது கள்ளச்சந்தையில் 250 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதே போல பட்டணம் அருகே உள்ள புதுப்பாளையம் பகுதியில் அரசு மதுபான கடைக்கு அருகிலே இளைஞர்கள் மது விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கு ஒரு குவார்டர் வாங்கினால் தின்பண்டங்கள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் மது பிரியர்கள் காலையிலேயே மது அருந்துவிட்டு சாலையில் வருவது அல்லது சாலையில் தராத ஈடுபடுவது போன்ற நிகழ்வுகளில் அவ்வப்போது நடைபெறுகிறது. இது போன்ற அரசு விதிமீறி செயல்படும் நபர்கள் மீது காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. கௌதமி, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.